الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலந்து ஆலோசிப்போம் என்ற யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஜும்மா உரை என்னன்னு கேட்டால், வீண் விரயம் செய்வதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கப்பட்ட தலைப்பில் மௌலானா மௌலவி நசீர் தாவூதி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد كلوا واشربوا ولا تسرفوا ان الله لا يحب المسرفين وقال يا عبادي الذين اسرفوا على انفسهم وقال تعالى والذين اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان ذلك قواما صدق الله مولانا العظيم. பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. வற்றாப்பெரும் கருணையும் கிருபையும் நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நமது முன்னோர்கள்,
நம்மவர்களுக்கு தீனுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களை யாரெல்லாம் அழகாக கற்றுக் கொடுத்தார்களோ அவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, முதலாவதாக நமது எஞ்சியிருக்கின்ற இந்த வாழ்நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிதனை காட்டிக் கொடுத்தார்களோ அந்த வழியில் நாம் வற்றாது பிசகாது நாம் நடந்து ஈருலக வாழ்வினுடைய வெற்றியாளர்களாக ஆகிக் கொள்வதற்கு எனக்கு உங்களுக்கு வசியத்து செய்தவராக. அன்பானவர்களே, இன்றைய நாளில் நமக்கு மக்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக வேண்டி ஏகப்பட்டிருக்கின்ற விஷயம் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைச்சு இந்த துனியாவுல அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுத்து எண்ணற்ற விஷயங்கள் மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனை விஷயங்கள் பூமியை தாண்டி ஒரு இடத்துல மனுஷன் எவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சாலும் போய் நிம்மதியா வாழ முடியும். வாழ்வதற்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை. பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜீவராசிகள் வாழ்வதற்கு அதனுடைய நிலைகள் எல்லாம் சரியான முறையில் அமைக்கப்பட்டு படைக்கப்பட்டு கொடுக்கிறது. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற கனிமங்களையும் தமிழ்ல கனிமங்கள் சொல்வாங்க, எல்லா பொருட்களுக்கும் சேர்ந்த ஒரு வார்த்தையாக. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை உருவாக்கி கொடுத்து நீ வாழக்கூடிய சமயங்களில் இதையெல்லாம் நீ உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்பது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறார். நாம் வாழ்கின்ற சமயத்துல நமக்கு முக்கியமான ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? அந்த லட்சியம் என்ன? ஹுப்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரியம் தான் நமக்கு முக்கியம். ஒரு சில இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் அப்படி சொல்றான். லா யுஹிப், ஹுப்பு இல்ல. ஹுப்பு இல்லாத ஒரு விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இல்லையே. நாம் நம்முடைய லட்சியமும் நம்முடைய நோக்கமும் ஹுப்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய நோக்கம் தான். அல்லாஹ்வுடைய நோக்கத்தை வச்சுதான் நாம் என்ன பண்றோம்? சஃபர் செய்யறோம், பிரயாணிக்கிறோம். அதற்காக வேண்டிதான் நம்முடைய மௌத் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய காலங்களை நம்ம கற்பிச்சிருக்கோம். அதற்கு பின்னால அவனை போய் சந்திக்க இருக்கிறோம். அவனை போய் சந்திக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு அவனுடைய பிரியம் வேணும், அவனுடைய நேசம் வேணும். அது முக்கியமான ஒரு அம்சமாக நம்முடைய வாழ்நாள்ல இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ அல்லாஹ்வுடைய பிரியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்று சில விஷயங்களை ஆக்கி தருவதோடு இதையும் சேர்த்து சொல்றான். குழு வஷ்ரபு, நீ துனியாவில் உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் நீ உணவருந்துக்கொள், உண்டுகொள், குடித்துக்கொள். வலா துஸ்ரிஃபு, என்ன பண்ணிட வேண்டாம்? வீண் விரயம் செய்துவிட வேண்டாம். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் விரும்புவதில்லை. வீண் விரயம் என்கின்ற அந்த விஷயம் ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். தான் விரும்பாத ஒரு நிலையை தரக்கூடிய வீண் விரயம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சுட்டிக்காட்டுறான், முக்கியமா சுட்டிக்காட்டுறான். நம்ம அதில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல சொல்றா, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அடியார்களே நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க வீண் விரயம் செய்து விட வேண்டாம். அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய நஃப்ஸுகள்ல, உங்களுடைய விஷயங்கள்ல, உங்களுடைய நிலைகளில் படிச்சு. இதுல பலதரப்பட்ட அர்த்தங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தராங்க. நாம வீண் விரயம் என்று நம்ம கேள்விப்பட்டுட்டோம்னா, வீண் விரயம் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டக்குனு சிந்தனைக்கு வர்றது என்ன? நாம் எடுத்துக்கொள்வது என்ன? உணவுனுடைய வீண் விரயம் இல்லையா? நிறைய சாப்பாடு வேஸ்ட் ஆகுது, நிறைய உணவுகள் வீண் விரயமாகுது.
நிறைய பொருட்கள் வீண் விரயமாகுது, தண்ணீர் வீண் விரயமாகுது. இப்படித்தான் நம்ம யோசனை செஞ்சிருக்கோம், இப்படித்தான் நாம் யோசனை செய்து கொண்டிருக்கோம். ஆனால் வீண் விரயம் என்பது இதற்குள் அடங்கியதல்ல என்பதை இந்த ஆயத்தை நமக்கு சொல்லிக்காட்டு. இதற்குள் மட்டும் அடங்கியது. அலான்ஃபுசிஹிம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்நாள் முழுவதிலுமே அது அடங்கிடும். வாழ்நாள் முழுவதிலும் நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அது அடங்கிடும். எல்லா நிலைகளிலும் அது அடங்கும். நம்முடைய பேச்சுக்கள்ல வீண் விரயம் செய்யாமல் இருக்கு, பேச்சுக்கள்ல வீண் விரயம் செய்யாமல் இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய செவி புலன்கள்ல வீண் விரயம் செய்யாமல் இருக்கு. தேவையில்லாத விஷயங்களை கேட்பது வீண் விரயம். தேவையில்லாத விஷயம் கேட்கிறது வீண் விரயம். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பது என்னங்க? வீண் விரயம், வீண் விரயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பார்ப்பதற்காக வேண்டி ஆகமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க அனுமதிக்கப்பட்டிருக்கோம். தேவையில்லாத விஷயங்களை நீ பார்ப்பது அது இஸ்ராஃப், அது இஸ்ராஃப். பார்ப்பது இஸ்ராஃப். அதே போல கேட்பதும் இஸ்ராஃப். அதே போல நீ தேவையில்லாத விஷயங்களை பேசுவதும் இஸ்ராஃப், வீண் விரயமாக கருது. அதே போல் தேவையில்லாத விஷயங்களில் நீ ஈடுபடும், செயல்படும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு, தேவையோட செயல்படக்கூடிய காரியங்கள் எத்தனையோ இருக்கு, தேவையில்லாமல் செயல்படக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் தான் மனிதனுக்கு ஆர்வமும் அதில் செயல்படக்கூடிய இந்த நேரங்களை கழிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதிகம். இன்னைக்கு யோசனை செஞ்சு பாருங்க, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நமக்குள்ள என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலி, ஒரு என்ஜாய். இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொன்னாலே ஹாலிடே, ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய நாள் இல்லையா? தொழுதுட்டு போய் முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயந்தரம் எங்கேயாவது போய் சுத்தி அடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அது ஒவ்வொருவருக்கு தகுந்தா ஒவ்வொருக்கு சக்திக்கு உட்பட்ட விஷயங்களில் அவர்கள் அதை கழிப்பாங்க. இன்னும் சில நபர்கள் என்ன செய்வாங்க? நிறைய சினிமா தியேட்டர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க, நிறைய சினிமா தியேட்டர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்க போய் அவர்களுடைய நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி செயல்பட்டு அது பொருள் வீண்கிறது, அதில் ஏற்படுத்தக்கூடிய நேரம் வீண்கிறது, அதுல நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் வீண்கிறது, நீங்க பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வீண்கிறது. இப்படி எத்தனை நிகழ்வுகள் அந்த வீண் விரயத்திற்குள் உள்ளடங்கும் என்பதைத்தான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுது. அலா அன்புசிஹிம், அலா அன்புசிஹிம். அப்ப நமக்கு உணவுகள் விரயமாகுவது மட்டுமே வீண் விரயம் அல்ல. இப்படி வீண் விரயம் என்பது எத்தனையோ பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு. நல்ல அடியார்கள், நல்ல மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய பொருட்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? வேஸ்டா வீண் விரயம் செய்ய மாட்டாங்க. லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? இறுக்கியும் வைக்க மாட்டாங்க, பிடித்து வைக்கவும் மாட்டார்கள். அப்படி பிடித்து வைக்கவும் மாட்டாங்க. அவங்க வீண் விரயமாக செஞ்சு விட மாட்டாங்க. மக்கான தாலிக கபாமா. எப்பவுமே அவங்க எப்படி இருப்பாங்க? நடுநிலைமையான ஒரு நிலைமையோடு அவர்கள் இருப்பாங்க. அவர்கள் தான் நல்ல அடியார்களுடைய சாலிகான அந்த மனிதர்களுக்கு அதனுடைய நிலைகளை பற்றி சொல்லி காட்டுவது. அதான் அப்படி சொல்றாங்க, நடுநிலைமையா இருப்பாங்க, வீண் விரயமும் செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? இறுக்கி வைக்கவும் பிடிச்சு வைக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த வீண் விரயத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வார்த்தைகளை குர்ஆன்ல சொல்றான். ரெண்டு வார்த்தைகள். ஒன்னு இஸ்ராஃப். ஒன்னே சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இஸ்ராஃப் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இரண்டாவது தப்தீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறான். இஸ்ராஃப்னா என்ன? இஸ்ராஃப் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுனா தேவையான விஷயங்களாக இருக்கும். எப்படி நமக்கு இன்னைக்கு திருமணங்கள்லாம் இருக்கு இல்லையா? தேவையான விஷயங்கள், அதுல தேவையில்லாத செலவுகளை அதிகரித்து செய்யும். தேவையில்லாத செலவுகளை அதிகரித்து செய்யும். இன்னைக்கு தேவையான எத்தனையோ பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு விருந்து வைக்கிறோம், இன்னைக்கு பல வகையான விருந்துகள் இருக்கு இல்லையா? பல வகையான விருந்துகள்ல அனாச்சாரமான செயல்கள் நிறைய ஏற்பட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்யும். திருமணங்கள் லேசான முறையில் காட்டி கொடுத்து போயிருக்காங்க, லேசா செய்யறது. சின்ன சின்ன நிகழ்வுகளின் மூலமாக கூட காரியங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை எல்லாம் காட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? அதுல அதிகப்படியான தேவையில்லாத செலவுகளை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அத்தனை விஷயங்களை செய்யறாங்க. மக்கள் செய்யறாங்க, தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்றாங்க. அது இஸ்ராஃப். ஒரு காரியங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான செலவுகளை செய்யும்.
தகுதின்னு சொல்றது என்ன? தேவையே இல்லாத காரியத்தை நம்ம சடங்கு சொல்லுவோம் தமிழ்ல. என்ன சொல்லுவோம்? சடங்குக்காக வேண்டி செய்யறது. இன்னைக்கு நிறைய இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு சடங்குக்காக வேண்டி இன்னைக்கு ஆகி போச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல செஞ்சே ஆகும். அங்கிருந்து ஃபோன் பண்ணி மகனுக்கு காலங்காத்தாலேயே ஹாப்பி பர்த்டே இங்கிருந்து ஒரு சொல்லுவார். சொன்னோன்னா அவன் சொல்லுவான் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் இதை வாங்கணும் அதை வாங்கணும். அவங்க மனைவிமார்கள் அவங்க குறிப்பிடுவாங்க இல்லையா? எத்தனை குடும்பங்கள் இருக்குது. இதே போல எத்தனை விதமான சடங்குக்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்துடைய ஊடுருவிகள். இது தகுதி அப்படின்னு சொல்றோம். சடங்குக்காக வேண்டி செய்யணும். இஸ்லாம் அப்படிங்கிறது இரண்டு வகையாக அது இருக்கு. சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். முஆவியா அவங்க ஒரு கவர்னராக இருந்தாங்க. ஒரு அபூ தர் கிஃபாரி அவங்களுக்காக வேண்டி என்ன சொல்றாங்கன்னா ஒரு இதை ஏற்படுத்துறாங்க, ஒரு விருந்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு விருந்தை தயார் செய்யறாங்க. இப்ப இங்குள்ள விருந்துகள்லாம் பெரிய பெரிய விருந்துகள் எப்படி நடக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஒரு நாட்டுல இருந்து இன்னொருத்தர் வராரு, வேற நாட்டுல இருந்து இன்னொருத்தர் வராங்க. ஏன் சாதாரணமா நாட்டு மன்னர்கள்லாம் விட்டு தருங்க, நாட்டினுடைய பெரிய ஆளுகள்லாம் விட்டு தருங்க. இன்னைக்கு நம்மளே கொஞ்சம் ஒரு கண்ணியமான ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு கண்ணியமான ஸ்டேஜ்ல இருக்கிறோம், நம்மளே விருந்து எப்படிங்க வைப்போம்? நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல, நல்ல ஒரு இடத்துல இல்லையா? புஃபே சிஸ்டத்தோட பல வகையான உணவுகளோட முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல வகையான உணவு வகைகளை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க அபூ தர் கிஃபாரிக்காக. பல அற்புதமான அந்த பொருட்கள்லாம் நிறைந்ததாக இருந்துச்சு. பல வகை உணவுகள் உண்வதை கூட மார்க்கம் தருகிறது. பல வகையான உணவுகள், நிறைய உணவு வகைகளை நிறைய தயார் செய்து வைத்து இன்னைக்கு உண்டக்கூடிய கலாச்சாரம் மாதிரி ஆகிப்போச்சு. அதை கூட மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தான். அப்ப நிறைய அழகழகான பொருட்களால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள்ல நிறைய உணவுகள் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டதும் அபூ தர் கிஃபாரி அவங்க வர்றாங்க, அது உள்ள நுழையிறாங்க, உள்ள வந்து பாக்குறாங்க. அவருக்கான தயார் செய்து வைக்கப்பட்டிருக்க விருந்து இல்லையா? இன்னைக்கு நாமளும் நீங்க எத்தனையோ விருந்துகள், அது போல விருந்துகள் நம்மளும் போயிட்டு இருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி விருந்துகள் எங்கேயாவது கிடைச்சதுன்னா நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். என்னையும் கொண்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கு. அவங்க சொல்றாங்க உடனே நுழைஞ்சனையும் இன்கான மினல் பைத்தில் மாலி அந்த சாரி கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. முஆவியா வந்து சொன்னாங்க, அபூ தர் கிஃபாரி சொன்னாங்க, இன்கான மினல் பைத்தில் மாலி அந்த சாரி, இது பைத்துல் மாலுடைய சொத்தாக இருந்துச்சுன்னு சொன்னா. பைத்துல் மால்னா பொது சொத்து. பொது சொத்து அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய சொத்து மட்டும் பொது சொத்து இல்லை. இன்னைக்கு நம்மள்கிட்ட பொது சொத்து நிறைய சொத்துக்கள் இருக்கு. நம்முடைய ஓன் விருந்து அல்லாம எத்தனையோ பேர் பலதரப்பட்ட நிகழ்வுகளில் பல விருந்துகளை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. பலதரப்பட்ட நிகழ்வுகள் அது எல்லாமே பொது சொத்து தான். நீங்கள் ஒரு கம்பெனி சார்ந்த ஒரு விருந்தை நீங்க ஏற்பாடு செய்யறீங்கன்னா பொது சொத்து, உங்களுடைய சொத்து இல்லை. கம்பெனிக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்வதற்காண்டி உங்களுக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க இல்லையா? நீங்க ஏற்பாடு செய்வீங்க. அப்ப பொது சொத்து என்பது பலதரப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு. தன்னுடைய ஓன் சொத்து கிடையாது. பொது சொத்தாக இருந்தால் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்றாங்க இன்கான மினல் பைத்தில் மால், இதனுடைய பொது சொத்தாக இருக்குன்னு சொன்னா அந்த சாரி அப்படின்னு சொல்றாங்க, நீ திருட அப்படின்னு சொல்றாங்க. முஆவியா வந்து சொல்றாங்க, பொது சொத்தாக இருந்தால் நீ இப்படி ஒரு விருது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீல, நீ திருடன் அப்படின்னு சொல்றாங்க. நீ திருடனாக இருப்பாய். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க, வயின்கான மின் அபீக ஃபஅன்த முஸ்ரிஃப் அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய தந்தையினுடைய பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னா, இல்ல நீ சம்பாதிச்ச பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னா நீ வீண் விரயம் செய்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. நீ வீண் விரயம், உன்னுடைய பொருளாக இருந்தாலும் அது வீண் விரயம். இதே பைத்துல் மாலுடைய பொருளாக இருந்தா நீ திருட்டு பையன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. கடினமான வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. அவங்களுக்கு எப்படி உணர்த்துறாங்க பாருங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள், பெரிய பெரிய அந்த நமக்கு மார்க்கத்தினுடைய வழிகளை காட்டி கொடுத்தவர்கள், வழிகளை காட்டி கொடுத்தவர். அவர்களுக்கு மத்தியில் உண்டான சம்பாஷணைகள் எப்படி இருந்துச்சு? யாரையும் சொல்லக்கூடியவர் சொன்னவர் சொல்லக்கூடியவரையோ கோபித்துக் கொள்ளவும் இல்லை, குறை சொல்லிக் கொள்ளவும் இல்லை. அவங்க அங்கீகரிச்சு தான் போனாங்க. அவர் செய்தத இவர் எடுத்துட்டாரு, எடுத்துட்டு சொல்லி முடிச்சத அவர் அங்கீகரிச்சுட்டார். ஆமா சரிதான், அவர் அங்கீகரிச்சுட்டார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு. ஆனா இஸ்ராஃபினுடைய விஷயத்தை எப்படி சொல்லி காட்டிருக்கோம், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவங்க கருதிருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமா போச்சு.
சர்வசாதாரணம். பல வகையான உணவுகளை தயார் பண்ணி வச்சு பல மாதிரியா சாப்பிடுறது. மார்க்கெட்ல சொல்லிக் கொடுக்கப்பட்ட நிகழ்வு இதுங்க. 3 விதமா தான் சாப்பிடணும். 3 விதம். ஒரு வயிற்றுல கொஞ்சம் மூன்றாக வயிற்றை பிரிச்சு ஒண்ணுல சாப்பிடணும், ஒண்ணுக்கு தண்ணிக்காக வேண்டி கொஞ்சம் வச்சுக்கணும், இன்னொன்னு ஒரு பகுதி காலியா இருக்கும். காற்று பகுதின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஒரு பகுதி உணவுக்காக வேண்டியும், ஒரு பகுதி நீருக்காக வேண்டியும், ஒரு பகுதி காற்றுக்காக வேண்டியும் சொல்லுவாங்க. காற்றுக்காக வேண்டியும். இன்னைக்கு அப்படி இல்லையே. உணவுக்குன்னு சொல்லி உட்கார்ந்தோம்னால என்னங்க 3 பகுதியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். ஒரே ஒரு பகுதி மட்டும். ஃபுல் ஆயிரும். எப்படியுமே ஃபுல் ஆயிரும். அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படுவதும் இஸ்ராஃபுடைய நிகழ்வு தான். இந்த காலத்துல நம்ம ஊருக்குள்ள செய்யறது நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க, நாம் அனுபவிச்சிருக்கிற இந்த கபிரிஸ்தான்லாம் இருக்கு பாத்தீங்களா, பள்ளிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, நிறைய சதக்காத்து செய்யப்பட்டதா இருக்கு. இது சதக்கா கிஃப்டா கொடுக்கப்பட்டதா இருக்கு. இந்த காலத்துல மூதாதையர்களுக்கு அந்த நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. நிறைய கபிரிஸ்தான்கள் பாருங்க, வக்ஃப் செய்யப்பட்ட கபிரிஸ்தான்கள், அதை நம்ம இன்னைக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். காலங்காலத்துக்கு அடங்கிட்டு இருக்கிறாங்க. வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிகள், எத்தனையோ பள்ளிகள் வக்ஃப் செய்யப்பட்ட இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு வக்ஃப் செய்யறதே இல்லாம போச்சு மக்கள். ஒண்ணுமே இல்லை. எத்தனை இன்னைக்கு சென்னையெல்லாம் போய் பார்த்தோம்னா பல பள்ளிவாசலுக்கு சேர்ந்து ஒரு கபிரிஸ்தான் இல்லை. எங்கெங்க இருந்தோ வந்து தூக்கிட்டு வராங்க கபிரிஸ்தான். அவங்க வக்ஃப் செய்யற பழக்கமே இல்லாத ஒரு சமூகமாக நம்முடைய சமூகமாக இருந்துச்சு. வக்ஃப்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த ஜெனரேஷன் அந்த மாதிரி உண்டான காலம் உருவாயிருக்கும். யாருமே எந்த விதத்தையும் சதக்காக்களுடைய விஷயங்கள் குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல 2-3 இடம் வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு இடத்த பள்ளியாசல் கொடுத்துருவாங்க, இதோட செய்வாங்க. இன்னைக்கு வாங்கி 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 சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? வீடு கட்டி வச்சிருக்காங்க. மார்க்கெட் என்ன சொல்றாங்க, ஒரு ரூம் இருக்கணும் கதைக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு 3 ரூம், விருந்தாளிகளுக்கு ஒரு ரூம் இருக்கு, விருந்தாளிகளுக்கு ஒரு ரூம் இருக்கு, 4வது ஒரு ரூம் கட்டப்பட்டால் இருந்துச்சுன்னு சொன்னா அது சைத்தானுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சைத்தானுக்கு உரித்தால் 4வது. இன்னைக்கு எவ்வளவு இடத்துல ஒரு வீட்டுக்கு தேவை, அதுக்கப்புறம் இடம் வாங்குறோம், இன்னும் இடம் வாங்குறோம், இன்னும் இடம் வாங்குறோம், இன்னும் இடம் வாங்குறோம், எதுவுமே பத்தவே மாட்டேங்குது. வீட்டுல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. வாங்கிக்கிட்டே இருக்கும், மேலும் 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 வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதாவது பள்ளியாசலுக்காக நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம், ஏதாவது சதகா செய்வோம், ஏதாவது செய்வோம். இன்னைக்கு வக்ஃபினுடைய அந்த எண்ணமே இல்லை. எந்த மக்கள் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கான அல் அப்து ஃபீ அவுனி அஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு சகோதரனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்தார். இக்கட்டான ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கான் உன்னுடைய சகோதரன், அவனுக்கு ஏதாவது நீ உதவி செய்யணும். ஏதாவது இன்னைக்கு கஷ்டம்னு சொல்லி காசுன்னு கேட்டோம்னா முடிச்சுங்க, நம்மளுடைய நட்பே கெட்டு போயிடும். நட்பே கெட்டு போயிடும். அதே போல வாங்குறவங்களும் அது போல தான். சொன்ன டைமுக்கு கொடுக்கறது இல்லை. கொடுக்க முடியலன்னா அந்த டைமுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு இன்னைக்கு கொடுக்க முடியலப்பா, அடுத்து ஒரு வாரத்துக்கு தந்துறேன், 2 வாரத்துக்கு தந்துறேன் சொல்றதும் கிடையாது. கொடுத்ததுக்கு பின்னாடி பகைமை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வாங்கியவர்கள் உருவாக்குது. இந்த நிலையை அப்படி ஆகிப்போச்சு. இப்படி இருக்கிறதுனால கொடுக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவாயிட்டாங்க. எந்த ஒரு கஷ்டமான ஒரு சகோதரனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்யறானோ அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யறான். அல்லாஹ் உதவி செய்யறான். அல்லாஹ் ஃபீ அவுனில் அப்தி. அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உதவி செய்யறான். முக்கியமா கடன் வாங்கியவர்கள் கவனத்துல பண்ணணும். வாங்கிட்டோமா அந்த டைமுக்கு கரெக்டா கொடுத்துடணும். சொன்ன டைமுக்கு கொடுத்துடணும். சொன்ன டைமுக்கு கொடுக்க முடியலையா உடனே அதுக்கு உண்டான காரணத்தை அவங்க ஃபோன் அடிச்சு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லணும். அவங்கள்ட்ட எத்தி வைக்கணும். அந்த காரண காரியங்களை பேசணும். பேசுவது வாங்கியவர்கள் மீது கடமை என்பதை உணரணும். சும்மா சர்வசாதாரணமா ஏதோ பொருட்களை எடுத்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் சர்வசாதாரணமா போறது பகைமை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதல்ல. கீழக்கரையில நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க சீதக்காரி அவங்க விஷயம். அவங்களுடைய சம்பவத்தை பற்றி ஒன்று சொல்லி காட்டும் பொழுது அவங்கள்ட்ட பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி பள்ளி கட்டணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. நம்ம ஊர்ல சிக்கி முக்கி கல் சொல்லுவாங்க. சிக்கி முக்கி கல் உரசி தீய முக்கு. இந்த காலம் தான். அந்த காலத்துல தீய முக்கு சிக்கி முக்கி உரசி ஒரு விளக்க பற்ற வச்சுருக்காங்க. அவருடைய வீட்டுல ஒரு பணியாளர் இது பண்றாரு, ஒரு விளக்க பற்ற வைக்கிறது. உரசி பற்ற வச்சுருக்கோம். பற்ற வச்சு முடிச்சதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்பா இன்னொரு கல்லை இன்னும் அந்த விளக்க ரெடி பண்ணி வச்சு இன்னொரு தடவை கல்லை உரசி இன்னொரு விளக்க பற்ற வைக்கிறாங்க. இன்னொரு தீ மூட்டும் போது
சொல்றாங்களா, அந்த தீ தான் மூட்டிட்டீங்க, அதுல இருந்து கொஞ்சம் தீ எடுத்து வைக்கலாம்ல, ஏன் குண்டந்தரவு பாரு கல்ல போல் மனசுல கல்லு வேலை ஏன் கல்லப்பட்டு பேச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வந்தவர் நினைச்சாராம், வந்தவர் பள்ளியாசலுக்கு கேட்க வந்தவர் நினைச்சாராம், பள்ளியாசலுக்கு நம்ம இப்ப கேட்க வந்திருக்கோம், ஒரு கல்ல வருஷம் கூட இவ்வளவு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன செய்யுது எப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்றாங்க. இவங்க வந்த விஷயத்தை கேட்டுவிட்டு இவரு 1000 ரூபாய் பில் போட்டு கொடுத்தாரு, செக்ல 1000 ரூபாய் போட்டு கொடுத்தாரு. 1000 ரூபாய் பெரிய காசு, சரியான காசு அந்த காலத்துல இல்லையா? உங்களுக்கு தெரியும், நகைகள் சற்பமாக 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் அந்த ரேஞ்சில் நகைகள் வித்து கொண்டிருந்த காலத்துடைய சூழ்நிலை. அதுக்கு பின்னால வாங்கிட்டு பார்த்துட்டு 1000 ரூபாய் போட்டுருக்கா, ஆச்சரியப்பட்டு போனவர்களாக என்ன பண்ணாங்களா, திருப்பி அவங்க கூட சொல்லி பேசிக்கிறாங்க. என்னப்பா பேசிக்கிறீங்க? அவர் நினைச்சிட்டா ஓ 10லயோ என்னமோ பேசிக்கிறாங்க. கொண்டு வாங்கிட்டு பக்கத்துல இன்னொரு 0 போட்டு கொடுத்தாரு, இன்னொரு 0 போட்டு கொடுத்தாரு. இல்லை இந்த மாதிரி நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் சொன்னாரா, அவருடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தையாக சொல்லுவாங்க, சொந்த காரியங்களுக்காக வேண்டி நான் செலவு செய்வதை நான் குறைச்சிக்கிறேன், ரொம்ப குறைச்சிக்கிறேன். என்னுடைய சொந்த செலவுகளுக்காக வேண்டி, சொந்த காரியங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய செலவுகளை நான் மிகவும் குறைத்துக் கொண்டேன். அதனாலதான் பொதுநல சேவைகளுக்காக வேண்டி, பொதுவான காரியங்களுக்காண்டி இவ்வளவு செலவு செய்ய என்னால் முடியுது. பொதுவான காரியங்களுக்கு இவ்வளவு செலவு செய்யும். அந்த காலத்தினுடைய முதியவர்கள், அந்த காலத்தினுடைய பெரியவர்களுடைய சிந்தனை அப்படி இருந்துச்சு. பொதுவான காரியங்களுக்கு செலவு செய்கிறமேங்கிறதுக்காக வேண்டிய தன்னுடைய சொந்த காரியங்களுடைய செலவை குறைச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, பொது காரியங்கள் சிந்தனையே இல்லைங்க அவங்கள்ட்ட. எல்லா விதமான தன்னுடைய சுய காரியங்களாக தான் போயிட்டு இல்லையா? யாராவது வந்து கேட்டா சுய தேவைகள் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் குறுக்கிட்டு விட்டால் கூட நம்மளால் பொது காரியங்கள் ஈடுபடவே முடியாது. நல்ல சிந்தனையாளர்கள் கூட ஈடுபட முடியாது. அந்த மாதிரி உண்டான ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸப்பஹத்தன் இன்த ரப்பிக்கல் முஸ்லிமீன், அடையாளமிடப்பட்ட வேதனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? முஸ்லிம்களுக்கு, வீண்விரயம் செய்யக்கூடியவர்களுக்கு அடையாளமிடப்பட்ட வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. உலகத்துல எத்தனையோ பசி பட்டினியோட பாருங்க, பலஸ்தீனுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அதாவது நம்மளால் நம்முடைய சில நேரங்களில் ரொம்ப மனமுருகி போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி உண்டான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள் இந்த மக்களுடைய வாழ்க்கை கட்டுண்டு போயிருக்கு. என்ன சாப்பிடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை. அங்க சில நேரங்கள் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, போடப்பட்ட அந்த அந்த பாராசூட்டின் மூலமா போடப்பட்ட அந்த உணவுகளை எடுப்பதற்காக வேண்டி ஓடி போய் கடல்ல போய் விழுந்து இறந்து போனவங்க ஏகப்பட்டது. எத்தனையோ 1000 லட்சமாக இறந்து போறாங்க. சும்மா ஒரு சொற்ப கணக்கு காமிச்சு சும்மா காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பசி பட்டினியோடு வாழ்ந்து மடியக்கூடியவர்கள் எத்தனை பேராக, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் தாவி எத்தனை இடங்களை மாறுவது. வாழ்க்கையே ஒரு இது நிலையில்லாத ஒரு வாழ்க்கையாக, அதுக்கு சுற்றி உண்டான நாடுகளுடைய நிலைகள் நினைச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை, சிந்திச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை, ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனை கேட்டுவிடாத ஒரு வாழ்க்கை. அதற்கும் இதற்கும் மத்தியில் உண்டான ஏற்ற நிகழ்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள எல்லாம் எப்படி ஒரு சுகமா வாழ வச்சு. ஒரு நீங்க கூட ஒரு சமீப காலத்துல ஐரோப்பாவுடைய இதுலயே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிறுவனுடைய ஒரு போட்டோ புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க. உலக பிரசித்தி பெற்ற ஒரு புகைப்படமாக அது பப்ளிசிட்டி ஆக்கப்பட்டுச்சு. எல்லாரும் பார்த்திருப்பாங்க, பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு சிறுவன் தன்னுடைய தலையை கீழ் வைத்தவனாக தவழ்ந்து வந்து என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல நிப்பாட்டி பக்கத்துல ஒரு கழுகு தப்பி அவன் பக்கத்துல வந்து இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்து இணைச்சு வச்சு ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து போட்டுருப்பான். அது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு போட்டோவாக கணிக்கப்பட்டிருக்கும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பார்க்காதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பசியினுடைய கொடுமையை அதுல காட்டியிருக்கு. இந்த ஒரு போட்டோ கிளிப்ல அவன் காட்டியிருக்கு பசியினுடைய கொடுமை. அது அந்த குழந்தை சாவதற்கு, அந்த சிறுவன் இறந்து போவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த கழுகு எப்ப இறந்து போவா சாப்பிடலாம்னு சொல்லி தயாராக பக்கத்துல தவி வந்து அதை எடுத்து போட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய இந்த உலகம், அப்படிப்பட்ட இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த போட்டோகிராஃபர் கூட இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. அது அவருடைய ஹிஸ்டரி என்னன்னு எனக்கு செய்ய தெரியல. அவருடைய இறப்புடைய விஷயத்துக்கு கூட ஒரு காரணமாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்களா பார்த்துருப்பீங்க, அந்த சிறுவனை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஐநாவுடைய கேம்ப்ல கொண்டு எடுத்துருக்கலாம், ஏதோ செஞ்சிருக்கலாம், நானும் அந்த கழுகு மாதிரி போட்டோ எடுத்து வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவருடைய மனம் உறுத்தல்.
ஏற்பட்டது அப்படின்லாம் ஒரு காரணத்தினுடைய நிகழ்வுகளை சொல்லி காட்டுவாங்க. அதனுடைய உண்மை நிகழ்வு என்னன்னு சரியா தெரியும். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம அந்த போட்டோவை பார்க்கணும் இல்லையா? அந்த போட்டோவை பார்க்கணும், கொஞ்ச நேரத்துல கடந்து போயிடும், கொஞ்ச நேரத்துல கடந்து போயிடும். இன்னைக்கு அதே போலதான் நம்மளுடைய சகோதரர், இஸ்லாமிய சகோதரர், நம்முடைய சகோதரர் பட்டு பாதாளமான நிலைமையில பட்டு கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டு உடல்கள்லாம் எத்தனையோ உடல்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில எத்தனையோ உடல்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இருந்து வாழ்வுடைய விஷயங்களே சிரமமாக்கப்பட்ட சூழ்நிலையில எத்தனை கஷ்டத்துக்கு ஆள்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட போட்டோக்களை பார்த்து நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிட்டே இருக்கோம். போட்டோக்களை பார்த்து கடந்து சென்று போயிட்டே இருக்கோம். எத்தனை விதமான தாக்கம் நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்தி யோசனை பாருங்க. எத்தனை விதமான உங்களுக்கு தாக்கம் வந்து இவ்வளவு காலம் ஒரு 7-8 மாசமாக 6 மாசம் 8 மாசம் உங்களுக்கு கால டைம் காலம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 மாச காலத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் அதில் ஏற்பட்டிருக்கும். எத்தனை நிமிடங்கள் அதை சிந்திச்சிருக்கும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முறை. இப்ப நாம் சிறப்பாக செயல்படக்கூடிய விஷயங்கள் ஐநாவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நேரத்தில் உணவு வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஒரு நேரத்தில் ஆகப்படக்கூடிய இஸ்ராஃபாக வேஸ்டாக ஆகப்படக்கூடிய அந்த உணவு உலகத்துக்கு உலகம் ஃபுல்லாவே சாப்பிட்டா 2 நேரத்துக்கு சாப்பிடணும். 2 நேரத்துக்கு சாப்பிடணும். ஒரு நேரத்துக்கு வேஸ்ட் ஆகக்கூடிய உணவு அவ்வளவு உணவு வேஸ்ட் ஆகுது. இரு நேர உலகத்தினுடைய மொத்த தேவைகளையும் பூர்த்தி செய்யும் ஒரு நேரத்தினுடைய வீணாகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீணாகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு பொருட்கள் வீணாகும், எவ்வளவு பொருட்கள். நம்ம நாடுன்னா எவ்வளவோ பரவாயில்ல, உணவுகள் மட்டுமே வீணாகக்கூடிய பல நாடுகள் இருக்கு. இது போன்ற நாம் வாழக்கூடிய நாடுகள் போன்ற நாடுகள்ல வீணாகக்கூடிய பொருட்களுக்கு அளவே இல்லை. உணவுகள் மட்டுமல்ல நீங்க தண்ணி மட்டும் இல்ல, தண்ணி பாட்டில் பாதி குடிச்சு பாதி மட்டும் தூக்கி போட்டு போறோம்னு இல்ல. உட்கார்ந்து ஒவ்வொரு ஹோட்டல்ல சாப்பிடறவங்களுடைய டேபிளை பாருங்க, மிச்சம் எல்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க, எந்திரிச்சு போக மாட்டாங்க. மிச்சம் மாக்கி எந்திரிச்சு போது அவங்க கௌரவத்தின் உண்டாதாக ஆகிப்போச்சு, கௌரவத்தின் உண்டான செயலாக ஆகிப்போச்சு. கொஞ்சம் அவங்க மிச்சம் வச்சு போகணும், அவங்க சாப்பிட்டு அப்படி வச்சு அப்போது போதும் அப்படின்னு போறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறை போறோம். கேட்டா உலகத்திலேயே மிகப்பெரிய கண்ணியம் வாய்ந்தவர்களாக வாழ்றாங்க, மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கிறாங்க, சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க. சாப்பாட்டை பாதியை வச்சு பாதி சாப்பிட்டு பாதி இல்லையா? அதோடு இல்லாம அது மட்டுமா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இங்குள்ள குப்பைகள்ல போய் பாருங்க, உயர்தரமான சாமான்கள் எல்லாம் கொட்டப்படும். வீட்டுக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணா வீட்டுல அது அற்புதமான பொருட்கள்லாம் கொண்டு குப்பையில போடணும், அப்படியே போடணும். இவ்வளவு வேஸ்ட், எவ்வளவு வேஸ்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்லிம், பிரியமே படலன்னு சொல்றாங்க. அவங்களுடைய பிரியமே இல்ல, பிரியமே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் பாதுகாக்கணும். யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத் நிகழ்வு மட்டும் சொல்லிக்கிறேன். ஹுது ஸீனத்தக்கும், நீங்க ஹுது ஸீனத்தக்கும் நீங்க எடுத்துக்கீங்க அழகா. நீங்க பள்ளியாசலுக்கு வரும்போது என்ன பண்ணீங்க? அழகா வாங்க. நீங்க பள்ளிக்கு வரும்போது சீனத்தோட இருக்கு, அழகா வாங்க. இந்த பள்ளி மஸ்ஜித் அப்படி பள்ளியாசலுக்கு வரும்போது உங்களுடைய மஸ்ஜிதுகள்ல பள்ளியாசல அலங்கரிச்சுக்கிறது அதுல இருக்கு, வச்சுக்கோங்க. பள்ளியாசலம் இன்னைக்கு அலங்கரிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பள்ளியாசலுக்கு வரும்போது அழகா வரணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தான் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு உணர முடியும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருங்க பள்ளியாசலுக்கு வரும்போது பள்ளியாசலுக்கு போறவங்களுக்காக நம்மளை அழகுபடுத்திக் கொண்டு முடியும். ஜும்மாக்கு இந்த நேரத்தில் ஒரு ஜும்மா அப்படிங்கிற ஒரு நேரத்தை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலங்கத்தான் எச்சு குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா வந்துருப்பீங்க. மற்ற வத்துக்கு போகும்போதெல்லாம் எத்தனை நேரத்தில் தன்னை அழகுபடுத்தி போக முடியும்? எத்தனை பேர்? எத்தனையோ பேர் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால ஒரு பள்ளியில தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு செயல் நான் பார்த்தேன். மைதான பள்ளியில ஒரு பள்ளியில தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு ட்ரௌசர் போட்டிருக்காங்க, முட்டிக்காலுக்கு மேல அவருடைய ட்ரௌசர் இல்லையா? அவங்க பள்ளிகள் என்ன வச்சிருப்பாங்க? அங்கங்க கூடையில வேட்டி வச்சிருப்பாங்க, தூக்கி மாட்டிக்குவாங்க, தூக்கி வச்சிருப்பாங்க, தூக்கி மாட்டின்னு தொழுவாங்க. அவர் என்ன பண்ணாரு? தான் வச்சிருக்கிற 2வது ட்ரௌசர் தூக்கி முட்டிக்கால் வரைக்கும் போட்டுட்டாரு. முட்டிக்கால் வரைக்கும் மேல ஒரு ட்ரௌசர், கீழே ஒரு ட்ரௌசர் போட்டுட்டாரு. அந்த ட்ரௌசர் வந்து அவனுக்கு 2 கால் வரைக்கும் இருக்கு. நீங்க புது சீனத்துக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க பாத்தீங்களா? உங்களை அழகுபடுத்திட்டீங்க. பள்ளியை சொல்லுவோம் எல்லாம் முன்னாடி போய் நிற்கிறோம், அழகுபடுத்திட்டீங்க. எதை அழகுபடுத்திக்கிறது? எப்படிங்க? பள்ளியாசல்
பாருங்க நிறைய பேர் வேலைக்கு போகும்போது அதை விட அழகாக இருக்கவே மாட்டாங்க இல்லையா? நீங்க பாருங்க வேலைக்கு போகும்போது நல்லா டை கட்டி நல்லா சேவ் பண்ணி நமக்கு என்னென்னலாம் அழகுபடுத்த முடியுமோ அத்தனை அழகை செஞ்சுட்டு போறாங்க. ஆனா பள்ளிக்கு வரும்போது இருக்கிற பழைய கைலி, இருக்கிற பழைய டிஷர்ட், ஏதோ ஒரு ட்ரெஸ் அள்ளி போட்டுட்டு வர வேண்டியது, ஏதோ ஒண்ணு போட்டுட்டு வர வேண்டியது இல்லையா? அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறவங்க என்ன வேண்டாம், அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிக்காங்க புது சீரத்துக்கு. அல்லாஹ் முன்னாடி கூட பரவாயில்ல, உங்களுடைய உறுப்புகளை மறைத்துக் கொள்ளக்கூடிய அழகான ஆடைகளையாவது நீங்க வச்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு எல்லா நேரத்திலும் நம்ம செயல்படுத்திக் கொள்ள முடியல உங்களுடைய உறுப்புகள். ஏன்னா இது போன்ற நாடுகள் நிறைய அறிவு வளர்ந்த நாடுகளாக, நாகரிகம் வளர்ந்த நாடுகளாக, பொருளாதாரம் வளர்ந்த நாடுகளாக இதுவெல்லாம் இப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டு காட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி உண்டான அருவருக்கத்தக்க செயல்களை சர்வசாதாரணமாக செய்வது நாகரிகம் இவங்க கற்றுக் கொடுத்ததோ, நாகரிகம் இந்த விஷயம் இவங்க கற்றுக் கொடுத்துச்சோ? யோசனை செஞ்சு பாருங்க. எப்படி இப்படி ஒரு டவுசருக்கு மேல இன்னொரு டவுசரை போட்டு வந்து பழைய நிக்கிற நீ, இது எந்த நாகரிகம் உனக்கு கற்றுக் கொடுத்துச்சு? இதில் அவர் நாகரிகத்துக்குரியவர், பொருளாதாரத்தில் விஜயித்தவர், நல்ல கல்வி அறிவு படைத்தவர். எப்படி நாம் இவரை கணிப்பது? எப்படி நம்ம இவரை கணிப்பது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் பாதுகாக்கட்டும். வலா துஸ்ரிஃபு, அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்யாத மக்களாக நம்மை அனைவரையும் மாற்றி வைக்கட்டும். வீண் விரயம் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நீங்க திருப்பவும் கவனத்துல கொள்ளுங்க. வீண் விரயம் என்பது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய பார்வையில் இருக்குது, உங்களுடைய செவிப்புணர்ல இருக்குது, உங்களுடைய பேச்சுல இருக்குது, உங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்குது. நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பார்த்தால் அது வீண் விரயம். ஏத்துக்கு ரெண்டாவது சொல்றேன்னா, இப்ப வந்த மக்கள் நிறைய இருக்காங்க, அதுக்கான சொல்றேன். பார்வையில நீங்க தேவையில்லாத விஷயத்தை பார்ப்பது வீண் விரயம், தேவையில்லாத விஷயத்தை கேட்பது வீண் விரயம், தேவையில்லாத விஷயத்தை பேசுவது வீண் விரயம். இப்படி வீண் விரயம் என்பது பொருளாதாரத்தில் மட்டும் அடங்கியதல்ல, அது எல்லாத்துக்குமானது அதற்கு அடங்கியது என்பதை நம்மை சிந்தனை வைத்து நம்முடைய வாழ்வை அழகாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதுக்கு நம்ம எஞ்சியிருக்கின்ற இந்த வாழ்நாளை நம்ம ஒவ்வொரு முயற்சியை பகவான் الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد من يعصيهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. اعوذ بالله من الشيطان الرجيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وازواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي امتي ابو بكر واشهدهم في امر الله وعمر واصدقهم وحياء عثمان واقلام علي وفاطمه سيده نساء اهل الجنه والحسن والحسين سيد اشباب اهل الجنه والحمد لله الله وعلى رسوله. اللهم اغفر لعباس ولده مغفره الله لك وبادرة لا تبادر ذنبا. اللهم الله في اصحابي لا تتخذوا غرا من بعدي ومن احبه بحبي احبه ومن ابغضه بحبي ابغضه وخير امتي قبلي ثم الذين يلونكم ثم الذين يلونكم. والسلطان ذو الله في الارض من نهان سلطان الله في الارض يهانه الله. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ويغفر لكم ولذكر الله تعالى على ما أولى وأزواجه وأعظم